வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 விளக்கமறியல் மீண்டும் நீடிப்பு. தமிழ் கைதிகள் 16வது நாளாகவும் உண்ணாவிரதம். குளியாப்பிட்டிய சிறுவனுக்கு கல்வி வாய்ப்பு வழங்குவதற்காக உடன்படிக்கை கைச்சாத்து. இனி விரிவான செய்திகள். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை தொடர்பில் பிள்ளையான் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் 4 மட்டக்களப்பு நீதவான் மாணிக்கவாசகர் கணேசராசா முன்னிலையில் இன்று காலை ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்கள் சார்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினராலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டதுடன் அவற்றை ஆராய்ந்த பின்னர் சந்தேக நபர்களை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரான பிரதீப் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் எட்வின் சில்வா, கிருஷ்ணராஜா, கஜன் மாமா என அழைக்கப்படும் ரங்கசாமி கனகநாயகம் மற்றும் ML கலீல் ஆகியோரின் விளக்கமறியல் நீதிமன்றத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் அளவில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். சர்ச்சைக்குள்ளான குளியாப்பிட்டிய சிறுவனுக்கு கல்வி வாய்ப்பு வழங்குவதற்காக கண்டி திருத்துவ கல்லூரியுடன் கல்வி அமைச்சு இன்று உடன்படிக்கையொன்றில் கைச்சாத்திட்டது. கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் மற்றும் கண்டி திருத்துவ கல்லூரியின் அதிபர் ஆகியோர் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். பெற்றோர் இருவருமே HIV தொற்றுக்குள்ளானதாக வதந்தி பரவியதை அடுத்து 6 வயதான சிறுவனுக்கு பாடசாலை கல்விக்கான வாய்ப்பு கிடைக்காமல் போனது. இந்த துரதிருஷ்டவசமான சூழ்நிலையில் குளியாப்பிட்டிய பாடசாலையில் கல்வி பயிலும் தமது பிள்ளைகளின் பெற்றோர்களை விலக்கிக் கொள்ள முயற்சித்தமையால் குறிப்பிட்ட சிறுவனுக்கு பாடசாலை கல்வி வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமது பிள்ளைக்கு பாடசாலையொன்றை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி சிறுவனின் தாய் குளியாப்பிட்டிய வலயக்கல்வி அலுவலக வாசலில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டதை அடுத்து இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவியது. பிள்ளையை பாடசாலைக்கு சேர்த்துக் கொள்ளாமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் விசாரணையை ஆரம்பித்ததுடன் பிள்ளையின் தாய் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்தார். இந்த பிரச்சினைக்கு தீர்வொன்று எட்டப்படாமையால் இறுதியில் ஜனாதிபதியின் கவனம் திரும்பியதை அடுத்து கல்வி அமைச்சும் அது குறித்து அக்கறை செலுத்தியது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 14 பேரின் விளக்கமறியல் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் 14 பேர் கொழும்பு மேலதிக நீதவான் அருணி ஆட்டுகள முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். அரசு தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து எவரும் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகாத காரணத்தினால் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை தமிழ் அரசியல் கைதிகளின் வழக்குகளை நீதவான் ஒத்திவைத்துள்ளார். அத்துடன் அடுத்த வழக்கு தினத்தன்று சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து பிரதிநிதிகளை ஆஜராகுமாறும் கொழும்பு மேலதிக நீதவான் அருணி ஆட்டுகள அழைப்பாணை விடுத்தார். இதேவேளை வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் 16வது நாளாகவும் இன்று தொடர்கின்றது. தம்மீதான நீதிமன்ற விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி கடந்த மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். 14 தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் கடந்த வாரம் கைதியொருவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியிடம் தெரிவியுங்கள் சேவைக்கு பொதுமக்களிடமிருந்து இதுவரை சுமார் 45,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதவியேற்று 1 வருட பூர்த்தியை முன்னிட்டு கடந்த ஜனவரி 8ஆம் தேதி பொதுமக்களின் முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டது. பொதுமக்கள் மீதான அரசாங்கத்தின் அக்கறையை அதிகரிப்பதே இந்த சேவையின் முக்கிய நோக்கமாகும் என அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது.
ஜனாதிபதியிடம் தெரிவியுங்கள் சேவையின் மூலம் பல கடிதங்களும் கோவைகளும் தொடர்பில் நீண்ட காலமாக நடவடிக்கை எடுக்கப்படாது கிடப்பில் போடப்பட்டிருந்த யுகத்திற்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதியிடம் தெரிவியுங்கள் சேவையின் ஊடாக பதிவு செய்யப்பட்டுள்ள 44,677 குறைகள் மற்றும் கருத்துக்களின் அரைவாசிக்கும் மேற்பட்டவை 1919 என்ற அவசர அழைப்பு இலக்கத்தின் ஊடாக பதிவு செய்யப்பட்டவையாகும். இது தவிர மின்னஞ்சல், முகநூல் மற்றும் தபால் மூலமும் இந்த சேவைக்கு மக்களின் குறைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச மகளிர் தினம் அனுஷ்டிக்கப்பட்ட போதிலும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் பெண் போராளிகளின் நிலை தொடர்பில் யாரும் கவனத்திற்கொள்ளாமை கவலைக்குரியது. பெண்மைக்கு இலக்கணம் வகுத்த பெண் போராளிகளின் நிலையே இது. மட்டக்களப்பு போரத்தீவு பற்று கிராமத்தில் வசித்து வருகின்றால் முன்னாள் போராளியான பாக்கே ராஜா கதா. பாரதி கண்ட புதுமை பெண் என்ற சொல்லிற்கு செயலுருவம் கொடுத்தவர்கள் இவர்கள். சர்வதேச மகளிர் தினம் நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் இந்த முன்னாள் பெண் போராளிகள் ஒதுக்கப்பட்டமை இவர்களுக்கு மன ஆதங்கத்துக்குட்படுத்தியுள்ளது. கால ஓட்டத்தில் முன்னாள் பெண் போராளிகளை ஓரம் கட்டலாம், ஆனால் இவர்களின் சரித்திரங்களை யாரும் மறக்கவோ மறைக்கவோ முடியாது. நாமிட்ட சரணடையணும் சொல்லி சரணடைஞ்சினாங்க. முந்திரி வாய்க்கால் பகுதியில் 2009ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 14ஆம் தேதி சரணடைஞ்சினாங்க ஆமிட்டு. அப்படி ஆமி எங்களை ஓமந்தை கொண்டு போய் ஓமந்திருந்து பூந்தோட்டத்துக்கு வவுனியா பூந்தோட்டத்தில் கொண்டு வச்சிருந்து 1 மாதமாக பூந்தோட்டத்தில் இருந்து பிறகு பம்பமடுவுக்கு எங்களை திருப்பி பம்பமடுவில் வச்சிருந்தாங்க. பம்பமடுவுக்கு வச்சிருந்து அங்கேருந்து ஒரு 7-8 மாதம் இருந்தேன். நாங்கள் புனர்வாழ்வு பற்றி இருந்து 2009 4ஆம் மாதம் 13ஆம் தேதி வந்து நாங்கள் வீட்டெஞ்சு வந்து 2012ஆம் ஆண்டு திருமணம் செய்தேன். அவரும் யுத்தத்தில் ஈடுபட்டவர், அதுல இருந்து என்ன புரிஞ்சு கொண்டவர், அதனால என்ன திருமணம் செய்தவர் ஜாழ்ப்பாணவர் கைதடி. வாழ்வின் போராட்டங்கள் எல்லாம் எதிர்கால உதயத்திற்கான அச்சாணி என்பது நிதர்சனம். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தியின் இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 15வது நாள் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்படுகின்றன. மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்றும் தமது பயணத்தை ஆரம்பித்தனர். விநாயகபுரம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சேமமடு நாகத்தம்பிரான் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி குழுவினரை வரவேற்கும் வகையில் கலை நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. சேமமடு கிராமத்திற்கு சென்ற மக்கள் சக்தி குழுவினர் மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்ததுடன் அவற்றை எழுத்து மூலமாகவும் பதிவு செய்தனர். வீதி சீரின்மையால் போக்குவரத்து முறையாக இடம்பெறாமை மற்றும் வீட்டு திட்டம் வழங்கப்படாமை உள்ளிட்ட பிரச்சினைகளை இந்த பகுதி மக்கள் எதிர்நோக்குகின்றனர். யுத்தம் நிறைவடைந்தாலும் யுத்தத்தின் வடுக்களை மக்கள் இன்னும் சுமந்து கொண்டே இருக்கின்றார்கள். வவுனியா சிவமடு கிராமத்தில் எமது கேமராவில் பதிவாகும் காட்சிகளே இவை. இது மக்கள் குடியிருக்கும் குடியிருப்புகள். 2010ஆம் ஆண்டு மீள்குடியமர்த்தப்பட்ட மக்கள் இன்னும் தமது வாழ்க்கையோடு போராடுகின்றார்கள். தமக்கான நிரந்தர வீடுகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கை. இழந்த இழப்புகளை மீளப் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனாலும் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக தாம் வாழ வேண்டும் என்று இந்த மக்கள் நினைக்கின்றார்கள். தமது பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பில் இந்த மக்கள் சிந்திக்கின்றார்கள். 2010ஆம் ஆண்டு மீள்குடியமர்த்தப்பட்ட மக்கள் இன்னும் இந்த வாழ்க்கையோடு போராடுகின்றார்கள். எனவே இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கை. இந்த குடிசை வீட்டிலே மக்கள் வாழ்கிறார்கள். இங்கு வாழ முடியுமா என்பது அனைவரதும் கேள்விக்குறி. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக வவுனியா சிவமடு கிராமத்திலிருந்து ரியாஸ் ஹாரிஸ். தொடர்ந்து அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாதுள்ள விநாயகபுரம் கிராமத்திற்கு மக்கள் சக்தி குழுவினர் சென்றனர்.
வவுனியாவில் உள்ள மற்றைய குழுவினர் வவுனியா தெற்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஆறுமுகத்தான் புதுக்குளத்திற்கு சென்றனர். இங்கு அமைக்கப்பட்டுள்ள நெற்களஞ்சிய சாலை பராமரிப்பு இன்றி காணப்படுகின்றமை தொடர்பில் எமது குழுவினரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. நீங்கள் பார்க்கும் இந்த நெற்கள் 2 வருடங்களுக்கு முன்பு அரசாங்கத்தால் பல்வடம் செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நெற்கள். இந்த பிரதேசம் ஓமாந்தை ஆறுமுகத்தான் புதுக்குளம் பிரதேசம். இங்கு 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விவசாயத்தை நம்பியே தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கின்றனர். 2 வருடங்களுக்கு முன்பு அரசாங்கத்தால் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த நெற்களஞ்சியம் இன்று மூடப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. இதற்கு அருகில் மற்றும் ஒரு கட்டடம் இருக்கின்றது. 2 வருடங்களுக்கு முன்பு 48 லட்சம் ரூபாவுக்கும் அதிகப்பட்ட தொகைக்கு அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்றது. அதுவும் 2 வருடங்களுக்கு முன்பு. அந்த கட்டடத்தில் ஒரு தடவை தான் இவர்களிடமிருந்து அரசாங்கம் நெற்கொள்வனம் செய்திருக்கின்றது. ஆனால் அதன் பின்னர் இந்த விவசாயிகளிடமிருந்து இங்கு நெற்களஞ்சியப்படுத்துவதற்கான நெற்கொள்வனமும் இடம்பெறவில்லை. இவர்கள் இன்று தனியாருக்கு அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட மிகவும் குறைந்த விலையில், அதாவது 18 ரூபாய் 50 சதம் என்ற விலைக்கு 1 கிலோ நெல்லை தனியாருக்கு விற்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தினூடாக ஓமந்தை ஆறுமுகத்தான் புதுக்குளம் மக்களின் பிரச்சனையை இன்று நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த மக்களுக்கான விவசாயத்தை நம்பி தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லும் இந்த மக்களின் வாழ்க்கையில் விடியல் ஏற்படுமா? செய்திகளுக்காக ஓமந்தை ஆறுமுகத்தான் புதுக்குளம் பிரதேசத்திலிருந்து டில்ஷான் தானே. இதேவேளை சீகிரிய மொரகொட முகலான விகாரையில் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தில் சீகிரிய உதவி போலீஸ் அத்தியட்சகர் இணைந்து கொண்டிருந்தார். தென் மாகாணத்தின் காலி மாப்பலகம பகுதியில் மக்கள் சக்தி திட்டம் இன்று ஆரம்பமாகியது. அதன் பின்னர் கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை எமது குழுவினர் கேட்டறிந்தனர். மற்ற குழுவினர் நாகொட கொனலாகுட பகுதியில் பயணத்தை ஆரம்பித்தனர். மகளிர் அமைப்புகளின் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. எல்லோராலும் வளமையாக கொண்டாடப்படுகின்ற மார்ச் 8 நாங்கள் இருண்ட பங்குனியாகவும் இருண்ட மார்ச் 8ஆகவும் இன்று நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான காரணம் கடந்த காலங்களிலிருந்து இன்று வரை பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வல்லுறவு கொலை என்பது அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருக்குது. அதற்கான எந்தவித சட்ட நடவடிக்கைகளுமோ சமூக நீதிகளுமோ கிடைப்பது மிகவும் தாமதம் ஏற்படுவதால் நாங்கள் இந்த முறை இந்த மார்ச் 8 பங்குனி மாதத்தை நாங்கள் இருண்ட பங்குனியாக முன்னெடுப்பதோடு இன்று இது தொடர்பாக பெண்களின் பிரச்சனைகளையும் பெண்களின் வன்முறைகள் பாலியல் வன்முறை கொலை தொடர்பாக நீதி கோரும் பிரச்சாரத்தில் ஒரு விடயமாக எங்களுடைய நாட்டின் பிரதமர் அவர்களை சந்தித்திருந்த நாங்கள் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நடந்த புங்குடுதீவு மாணவி வித்யா பாலியல் வல்லுறவு கொலை தொடர்புடைய பெண்ணின் தாயையும் வேறு ஒரு 6 வயது பிள்ளை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட பெண்ணின் தாயையும் இன்னொரு பெண் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்த பெண்ணின் தாயையும் அழைத்து சென்றிருந்த நாங்கள் வன்முறையால் பாதிக்கப்பட்ட குடும்பம் என்கின்ற ரீதியில் உண்மையிலேயே இன்னைக்கு மார்ச் 8ஆம் தேதி என்றது பெண்களுக்கு உலகளாவிய ரீதியில பெண்களுக்கான கொண்டாட்டமான நாள். ஆனா இந்த கொண்டாட்டமான நாள்ல எங்களால் கொண்டாட முடியாம இருக்கு. எங்களோட நாட்டுல பெண்களுக்கான சுதந்திரம் பெண்களோட உரிமைகள் முறைப்படுற சந்தர்ப்பம் அதிகமா இருக்கிறதால நாங்க இன்றைக்கு அந்த பங்குனி 8ஆம் தேதியை 2 நாளாக நாங்கள் அதை பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். ஏனென்றா பெண்கள் சுதந்திரம் அடைஞ்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு சகல சமூக அரசியல் பொருளாதார ரீதியாக சமத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாடு சொல்லப்பட்டாலும் ஆனா பெண்கள் இன்னுமே சுதந்திரமாக இரவுல அல்ல பகல்ல கூடி வீட்டுக்குள்ள இருக்க முடியாத ஒரு நிலையில பெண்கள் பெண் சிறுமிகள் சிறுவர்கள் தள்ளப்படுற நிலைமையை நாங்க காண்றோம். அதிகமாக வடக்கு பகுதிகளில் பார்த்தா பாடசாலை மாணவிகள் குறிப்பாக குறிவைக்கப்படுறதை நாங்க அநேகமாக அங்க காணாமல் போனோர் மற்றும் தமிழ் கைதிகள் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றத்தில் நேற்று முன்வைத்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தின் போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. எங்கேயாவது மறைத்து வைக்கப்பட்டோ
அல்லது மறைந்து வாழ வேண்டிய நிர்பந்தத்திற்குட்பட்டோ இருக்கலாம் என பலர் சந்தேகிப்பதால் அதோடு முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு எவரேனும் உயிருடன் இருந்தால் அவர்களை மீட்டு பெற்றோர்களிடம் உறவினர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அல்லது அவர்கள் இல்லை என்றாலும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று வெளிப்படுத்த வேண்டும் என நாம் வலியுறுத்த விரும்புகின்றோம். காணாமல் போனது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிர் பெருமதிமிக்க உயிர் என்பதனை மனிதாபிமான ரீதியிலே கொண்டு பேச வேண்டியவர்கள் அதனை தாண்டி இனவாதத்தை இவ்வாறு கக்குவது இந்த இடத்திலே வெக்கி தலை குனிய வேண்டியதாக இருக்கின்றது. சிறையிலே வாடுகின்ற இந்த அரசியல் கைதிகள் என குறிப்பிடுகின்றவர்களில் பல பேர்கள் எவ்விதமான விசாரணையும் இன்றி பல வருடங்கள் இந்த சிறையிலே காணப்படுகின்றனர். அவை இவர்கள் தற்போதே ஏதேனும் குற்றம் இருந்திருந்தால் அதற்குரிய தண்டனை காலத்தை செலவழித்திருக்கின்றனர் என்பதனையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். தொலைக்காட்சிகளிலும் வானொலிகளிலும் தாய்மாரும் சகோதரிகளும் தங்களது உறவுகளை இழந்து அவர்களை மீட்க கோரி காணாமல் போன தங்களது உறவுகளை தேடி கண்டுபிடித்து தருமாறும், சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தங்களது உறவுகளை மீட்டுத் தருமாறும் கோரிக்கை விட்டு கண்ணீர் அழுதும் இன்று அழுது கொண்டிருப்பது தாய்மார்களும் சகோதரிகளும் மாத்திரமல்ல. இந்த கைதிகள் அனாவசியமான கைதிகள் காரணமாகவும் காணாமல் போயிருப்பதன் காரணமாகவும் இந்த நாட்டில் 3 தலைமுறையினர் துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். இந்த கைதிகள் என்பது வெறுமனே குற்றத்திற்காக மாத்திரம் இடம்பெற்ற கைதிகள் அல்ல. காணாமல் போதல் என்பது வெறுமனே குற்றத்திற்காக மாத்திரம் இடம்பெற்றதல்ல. இதற்கு பின்னால் ஒரு அரசியல் காரணம் நிச்சயமாக இருக்கிறது. அரசியல் காரணத்தினால் கைதானவர்கள் தான் இன்று அரசியல் கைதிகள் என அழைக்கப்படுகிறார்கள். இந்த வருடத்தின் முதலாவது சூரிய கிரகணம் இன்று காலை தென்பட்டது. நாட்டின் கிழக்கு பிராந்தியங்களில் உள்ள இலங்கை வாழ் மக்களுக்கு பகுதி அளவிலான சூரிய கிரகணத்தை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு காலை 6:47 முதல் கிட்டியது. சூரிய கிரகணத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் இன்று காலை தீர்த்தவாரி நடைபெற்றது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் அதிகாலை முதல் விசேட பூஜைகளும் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து சுவாமி உள்வீதி உலா வந்த காட்சி பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. கடற்கரையில் கூடிய அடியார்களுக்கு சூரிய கிரகணத்தை தெளிவாக பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் கிட்டியது. இந்த வருடத்தில் 2 சூரிய கிரகணங்களுக்கு 2 சந்திர கிரகணங்களும் தென்படும் என்பதுடன் அதில் முதலாவது சூரிய கிரகணமே இன்று தென்பட்டதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பௌதிக விஞ்ஞான ஆய்வு பிரிவின் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.